பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு கடவுள் இந்த மெசேஜ் கொடுக்க உதவி செஞ்சுருக்காங்க. அதுக்கு நான் கடவுளுக்கு கொடான கொடி நன்றி சொல்கிறேன். ஒரு விஷயம் தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி ஜெபிக்கலாம். ஏசப்பா, இந்த நல்ல வேலையை கொடுத்ததுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த நாளிலே ஏசப்பா என்னை பேச வச்சுருக்கீங்க, நன்றி ஆண்டவரே. நான் பேசுகிறது ஏசப்பா நீங்கள் என்னை மறைச்சி நீங்கள் வெளிப்படுங்க ஆண்டவரே. ஏசப்பா, இது மற்றவங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குது, நீங்கள் உதவி செய்யுங்க ஏசப்பா. நீங்கள் எங்களோட இடைப்படுங்க ஆண்டவரே. ஏசப்பா, நீங்கள் என்னை மறைச்சி உங்களுடைய பிரசன்னம் வெளிப்படணும் ஆண்டவரே. ஏசப்பா, என்னோட இருந்து வழி நடத்துங்க. நம்ம எந்த தடையும் வராதபடிக்கு நீங்கள் உதவி செய்யுங்க, எங்களோட இருங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இருக்கிறதாவே ஆமென். இந்த நாளிலையும் நாம் பேச போகிற தலைப்பு பேசும் தெய்வம். திருப்பி சொல்கிறேன், இன்றைக்கான தலைப்பு பேசும் தெய்வம். அதாவது இயேசு ஒரே கடவுள் நம்மளோட பேசக்கூடியவர். அவரை தவிர யாராலையும் எந்த தெய்வத்தாலையும் பேச முடியாது. ஏன்னா தேவன் நம்மளுக்காக ரத்தம் சிந்தி நம்மளை மீட்டிருக்காரு. அவர் ஆவியாக இருக்கார், பரிசுத்த ஆவியாக இருக்கார். இப்போவும் நம்மளுக்குள்ள அசைவாடுறாரு, அசைவாடும் தேவனாக இருக்கார். அதனால அவர் இப்போவும் நம்ம கூட பேசிகிட்டே தான் இருக்கார். ஆனால் நம்ம தான் அவர் பேசுகிற சத்தத்துக்கு நம்ம செவிகளை சாய்க்க நம்மளை தகுதிப்படுத்தி கொள்ளணுமே தவிர தேவன் பேசாத தெய்வம் கிடையாது. அவர் இன்றைக்கும் இப்போவும் நம்ம கூட ஏதோ ஒரு வகையில் யார் மூலியமாவது பேசிட்டு தான் இருக்காரு. அந்த வசனம் மூலியமா இருக்கலாம், அல்லது மற்ற பாஸ்டர்ஸ் மூலியமா இருக்கலாம், இல்லை நம்ம ஜெபிக்கும் போதா இருக்கலாம், நம்ம தூக்கத்தில் இருக்கும் போதா இருக்கலாம். நம்ம வாழ்க்கைக்கான பிளானை கடவுள் நமக்கு ஏதோ ஒரு வகையில் நம்ம பண்ணுற சரி தப்பு ஏதோ ஒரு வகையில் யார் மூலியமாவது கடவுள் நமக்கு உணர்த்திட்டே தான் இருக்காரு. வாசிப்போம் யோவான் 10:27. யோவான் 10:27. ஆமென். இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, இயேசு சொல்கிறார், என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது. அப்படின்னா நம்ம தான் ஏசப்பாவுடைய ஆடுகள். அவர் தான் நம்மளுடைய மேய்ப்பர். அவர் என்ன சொல்கிறாருன்னா, அதாவது ஆடுகளாகிய நம்ம தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. அப்படின்னா ஏசப்பா இந்த வசனத்து மூலியமா என்ன சொல்லப்படுதுன்னா, ஏசப்பா நம்ம கிட்ட பேசிட்டு தான் இருக்காங்க. ஆனால் நம்ம அவருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கணும். அடுத்து, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஏசப்பா உங்களுக்கு என்ன தெரியுமா, நீங்கள் என்ன பார்க்குறீங்களா, நான் ஜெபிக்கிறத கேட்குறீங்களான்னா இந்த வசனத்திலே கடவுள் சொல்லியிருக்காரு, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். அதனால கடவுள் நம்மளை எப்பயுமே மறக்க மாட்டார், என்னைக்குமே மறக்க மாட்டார். ஏன்னா அவர் நம்மளை உள்ளங்கையில் பதித்து வைத்திருக்கிறாரு. நம்ம அவருடைய ஆடுகளாக இருக்கிறோம், அவருடைய ஜனமாக இருக்கிறோம். அவர் என்றைக்கும் நம்ம மறக்கப்படுவதில்லை. அவர் எப்பயுமே நம்ம கூட பேசுகிறாரு, நம்ம கூட இருக்காரு. நம்ம என்ன பண்ணாலும் சரி, நம்ம வழி விலகி போகும்போது கடவுள் எப்படி ஒரு மேய்ப்பன் தன்னோட ஆடுகளை தேடி போகிறாரோ அந்த மாதிரி ஏசப்பா நம்மளை தேடி வருவார். 100 ஆடுகளில் 99 ஆடுங்க நல்லதாக இருந்து ஒரு ஆடு தொலைஞ்சு போச்சுன்னா கூட அந்த ஒரு ஆடுகளுக்காக 99 விட்டுட்டு அந்த ஒரு ஆடை தேடுவார். ஏன்னா ஏசப்பா 99 ஆடுங்க வழி மாறி போகாதுன்னு அவருக்கு தெரியும். ஆனால் அந்த ஒரு ஆடுக்காக அவர் பரிதபிக்கிற தேவனாக இருக்கார். அதனால நம்ம ஏசப்பா நம்மளை பார்க்குறாரு, நம்ம கூட பேசுகிறாரு. எந்தெந்த வகைகளில் பேசுவார்னா, பிரத்யட்சமாக பேசுவார். நம்ம ஆண்டவருக்குள்ளே இன்னும் நெருங்கி நெருங்கி ஜீவிக்கும் போது அவரோட நம்மளுடைய ப்ரேயர்ஸ் ரொம்ப நம்ம பர்ஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும்போது, அதாவது யாருமே பர்ஃபெக்ட் கிடையாது, ஆனால் நம்ம பர்ஃபெக்ட் பண்ணும்போது ஏசப்பா நம்ம கூட பிரத்யட்சமாக பேசுறதுக்கு வல்லவராக இருக்கிறாரு. நம்ம ஜெபம் பண்ணும்போது பேசுவார், நம்ம ஜெபத்துக்கு பதில் கொடுப்பாரு. அதே மாதிரி நம்ம சொப்பனத்திலையும் பேச அவர் வல்லவராக இருக்கிறாரு. ஏன்னா நம்ம தூங்கும்போது, நம்ம ஜெபம் பண்ணிட்டு தூங்கும்போது அவர் நம்ம தரிசனத்தில் நம்ம கூட பேச வல்லவராக இருக்காரு. வாசிக்கலாம், ஆதியாகமம் 12:7. ஆதியாகமம் இதுல தேவன் ஆபிரகாமுக்கு தரிசனமாறாரு. அப்படின்னா அவர் பிரத்யட்சமா ஆபிரகாம் இடத்துல பேசுறாரு. அதாவது தேவனுக்கும் ஆபிரகாமுக்கும் அவங்க அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் என்னன்னா, அவங்களுடைய ரிலேஷன்ஷிப்
வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருந்தது. இப்போது நம்மளை சோதிச்சு பார்க்கணும், நம்மளுக்கும் கடவுளுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எந்த வகையில் இருக்குது. நம்ம வந்து அவரை ஃப்ரெண்டாக பார்க்குறோமா, இல்லை வந்து கடவுள் பயபக்தி இருக்கணும் தான், ஆனால் நம்ம அவருக்குள்ளே பர்ஃபெக்டாக நம்ம பியூராக வாழும்போது கடவுளுக்கும் நம்மளுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக மாறணும். அதுதான் வந்து இங்கே சொல்கிறாரு. அப்போ கடவுள் வந்து இங்கே இன்ட்ராக்ட் பண்ணுறாரு. வந்து நம்ம ஆபிரகாம் கிட்ட அவர் பேசுகிறாரு. அவர் வந்து பிரத்யட்சமாக பேசுகிறார் ஆபிரகாம் கிட்ட. அவர் வந்து ப்ராஃபஸி சொல்லும் போது, அதாவது நீங்க உனக்கு ஒரு குமாரனை தருவேன்னு சொல்லும் போது அவர் பிரத்யட்சமா தான் பேசுறாரு. அப்படின்னா வந்து தேவனால நம்ம கூட பிரத்யட்சமா பேச முடியும். அவர் இன்றும் என்றும் மாறாத தேவனா இருக்கிறாரு. அதே மாதிரிதான் ஆதியாகமம் 22:2. அப்போ இதுல கடவுள் வந்து மோசே கிட்ட பேசுறாரு. அவர் வந்து மோசே கிட்ட பிரத்யட்சம் ஆபிரகாம் கிட்ட பிரத்யட்சமா அவர் பேசுறாரு. என்னென்ன பேசுறாரு? ஈசாக்க நீ போய் பலியிடு. ஏன் கடவுள் அதை சொன்னாரு? இயேசு நல்லதுக்கு தானே பேசுவாரு. ஏசப்பா இது இவ்வளோ நாள் நல்லதுக்கு தான், நீ ஆசீர்வாதமா இருப்ப, உன்னை பலிக்கு பெருக பண்ணுவேன் எல்லாம் சொன்னாரு. ஆனா இந்த வசனத்துல என்ன சொல்றாரு? நீ ஈசாக்க பலியிடு அப்படின்றாரு. அப்போ ஆபிரகாம் நினைச்சிருந்தா, நீங்க பேசுறீங்க ஆண்டவரே நல்லதுக்கு தான், ஆனா என் மகனை என்னால பலியிட முடியாதுன்னு அவர் சொல்லியிருக்க முடியும். ஆனா அவர் அந்த சத்தத்துக்கு செவி கொடுக்கிறாரு. அது கடவுள் வந்து சில நேரத்துல நம்மளை கண்டித்து உணர்த்துவாரு. அந்த சத்து மூலியமா நம்மளை கண்டித்து உணர்த்தும் போது அதுக்கு நம்ம செவி கொடுக்கணும். நம்ம கடவுள் எப்பயுமே வந்து நல்லதுக்கு தான் பேசுவாரு கிடையாது. இல்லை எப்பயுமே வந்து அவர் என்ன வந்தாலும் எல்லாமே கெட்டதுக்கு தானும் கிடையாது. நம்ம கடவுளுக்குள்ள நல்லவங்களா வாழும் போது கடவுள் நமக்குரிய ஆசீர்வாதங்களை நம்ம கிட்ட சொல்லுவாரு. நம்ம வழி மாறி போகும்போதோ, இல்லை அவர் நம்மளை டெஸ்ட் பண்ணணும், நம்ம விசுவாசத்தை சோதிக்கணும்னாலும் அவர் பேசுவார். அந்த சத்தத்துக்கு நம்ம செவி கொடுக்கணும். அதுதான் எங்க ஆபிரகாம் பண்றாரு. அவர் செவி கொடுக்கிறாரு. அப்போ வந்து கடவுள் மறுமொழி கொடுக்கிறாரு. அதாவது நீ வந்து உன் விசுவாசத்துல உறுதியா இருந்த, அதனால நான் வந்து உன்னை பெரிய ஜாதி ஆக்குவேன், உன் பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதேன்றாரு. அப்படின்னா என்ன? கடவுள் வந்து சோதிக்கிறாரு ஆபிரகாம. அந்த சோதனையிலும் ஆபிரகாம் வந்து விசுவாசத்துல நிலை நின்றதுனால அவருக்கு ஆசீர்வாதம் கொடுக்கப்படுது. அதோட கடவுள் வந்து அவரு கூட திருப்பியும் பேசுறாரு. ஆபிரகாம் கிட்ட கடவுள் பேசுறாரு. ஏன்னா ஆபிரகாம் வந்து கடவுளுக்கு பிரியமான நடந்துகிட்டாரு. அவர் விசுவாசத்தின் தகப்பனா இருந்தாரு. ஒரு நாளும் தன்னை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிட்டாரு ஆபிரகாம். கடவுளுக்குள்ள வந்து அவர் டெய்லி பேசுறாருன்னா எப்படி? அவர் டெய்லி ஜெபிக்கிறாரு. அதனால கடவுளுக்கும் அவருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் ஆகுது. ஓகே, இப்போ ரெண்டாவது, கனவின் மூலியமாக பேசுவார். சொப்பனத்துல நம்ம கூட பேசுவார். ஏன்னா கடவுளுக்கு வந்து பேசுறதுன்றது தடையே கிடையாது. அவர் எப்படி வேணா பேசலாம். அவர் வந்து அது ஒரு கழுதையா கூட இருக்கலாம் அவர் நம்ம கூட பேசுறதுக்கு. நம்ம வழி மாறி போகும்போதோ ஏதோ ஒரு சூழ்நிலையில் அவர் நம்ம கூட பேசணும்னு நினைச்சா அது யாரா வேணா இருக்கலாம், கடவுள் நம்ம கூட பேசியே ஆவாரு. ஓகே, இப்போ வந்து 1 சாமுவேல் 3:10 வாசிக்கலாம். கர்த்தர் வந்து நின்று முன்போல சாமுவேலே சாமுவேலே என்று கூப்பிட்டார். அதற்கு சாமுவேல், சொல்லு, அடியேன் கேட்கிறேன் என்றான். இப்போ இதுல வந்து சாமுவேல் வந்து தேவாலயத்துல வளர்க்கப்படுறாரு. அப்போ வந்து ஏலியின் இடத்துல அவர் இருக்காரு. அன்னைக்கு நைட்டு தூங்கிட்டு இருக்காரு. அப்போ வந்து அவருக்கு சாமுவேலே சாமுவேலேன்னு கூப்பிடுற சத்தம் கேட்குது. அவர் இதோ அடியேன்னு சொல்லி ஏலியினிடமா ஓடி போறாரு. ஏன்னா அவருக்கு வந்து மனுஷங்களுடைய சத்தத்தையும் தேவனுடைய சத்தத்தையும் பகுத்தறிய அவருக்கு அந்த வயசுல அவருக்கு அந்த ஞானம் இல்லை. அப்போ அவர் ஏலியின் இடத்துல போகும்போது ஏலி சொல்றாரு, இல்லப்பா நான் அவனை கூப்பிடல. இதே மாதிரி 3 தடவை நடக்குது. 3வது தடவை ஏலி சொல்றாரு, அடுத்த தடவை உனக்கு அந்த சத்தம் கேட்டதுன்னா சொல்லும் அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு நீ சொல்லுப்பா, இப்போ போய் பாடு அப்படின்றாரு. அப்போ திருப்பி வந்து சாமுவேலுக்கு அந்த சத்தம் கேட்குது. அப்போ அவர் சொல்றாரு, இதோ சொல்லும் அடியேன் கேட்கிறேன்னு. அப்போ அவர் வந்து அந்த சத்தத்துக்கு செவி சாய்க்கிறாரு. அவர் வந்து கடவுள் வந்து இப்போ நம்ம கடவுள்கிட்ட அதுதான் கேட்கணும், ஆண்டவரே உங்க சத்தத்தை நான் பகுத்தறிய கத்துக்கணும். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க என் கூட பேசும்போது நான் அதை பகுத்தறிந்து கொள்ற வரம், அந்த வரம் எனக்கு வேணும் அப்படின்னு நம்ம கேட்கணும். அப்போதான் நம்ம மனிதர்களுடைய சத்தத்துக்கோ தேவ சத்தத்துக்கோ நம்மளால பிரிச்சு நம்மளால கரெக்டா
அதுக்கு லிசன் பண்ண முடியும். இதில் வந்து சாமுவேல் வந்து அவர் டவுட் பண்ணல, இது கடவுளாக இருக்குமா இல்லை வேற ஏதாவது இருக்குமான்னு அவர் டவுட் பண்ணல. ஏன்னா அவருக்கு தெரியும் கடவுள் தான் என் கூட பேச விரும்புகிறாரு அப்படின்னு. ஏலி சொல்கிறாருல, இந்த மாதிரி சொல்லும்படியேன்னு கேட்கிறேன் அப்படின்னு சொல்லுன்னு. அப்போ அவர் ஏலியை நம்புறாரு, அதே சமயம் ஏசப்பாவே நம்புறாரு. ஏன்னா அவர் நம்பினது ஒரே ஒன்று தான், ஏசப்பா வந்து யார் மூலியமாக கூட பேசுகிறார், ஏலி மூலியமாக கூட பேசுவார்னு சாமுவேல் நம்பினதுனால தான் அவர் வந்து செவி சாய்க்கிறார் அந்த சத்தத்துக்கு. அப்போ கடவுள் வந்து வெளிப்படுத்துறாரு, அதாவது ஏலியின் பிள்ளைகள்லாம் இப்படி இருக்காங்கப்பா, இவங்க போர்ல சாவாங்க, ஏலி சாவாங்க அப்படின்னு கடவுள் வந்து இவங்க கிட்ட சாமுவேல் கிட்ட பேசுறாரு. அப்படின்னா அவருக்கு வந்து பேசுறதுக்கு வயது ஒரு தடை கிடையாது. அவர் வந்து அவருக்கு எந்த வயசுலயும் அவர் பேசணும்னு நினைச்சா யார் மூலியமாவது எப்படி மூலியமாவது பேசுவாரு. அதனால அவர் பெரியவங்க கிட்ட தான் பேசுவாரு, நம்ம கிட்ட எல்லாம் பேச மாட்டாருன்றதெல்லாம் கிடையவே கிடையாது. அன்னைக்கு கடவுளால சாமுவேல் கிட்ட கடவுள் பேசினாரு, அதே மாதிரி இன்னைக்கும் அவர் மாறாத தேவனா இருக்கிறதுனால நம்ம கூடயும் பேச அவர் வல்லவரா இருக்கிறாரு. ஆனா நம்ம அவருக்கு செவி சாய்க்க தயாரா இருக்கோமான்றத நம்ம சோதித்து நம்ம பரீட்சை பார்த்து நம்ம அறிந்து கொள்ளணும். அதுதான் வந்து கடவுள் இந்த மாலை வேளையில நமக்குள்ள விரும்புறாரு. அவரு பேச தயாரா இருக்காரு, ஆனா நாம அவருடைய சத்தத்துக்கு செவி சாய்க்க தயாரா இருக்கோமான்றத நாமளே சோதித்து அறிய கடவுள் நமக்கு உதவி செய்வாராக. அடுத்தது வாசிப்போம், அப்போஸ்தலர் 9:4. அப்போ இதுல கடவுள் எப்படி பேசுறாரு? தேவன் வந்து அவரு கூட பேசுறாரு. ஏன்னா அவர் வந்து தேவாலயத்துல அவர் படிக்கிறாரு, அவர் வந்து நல்லா கற்று தேர்ந்த ஒரு நபராக இருந்தாரு. ஆனா அவர் வந்து கிறிஸ்தவங்களை, அதாவது கிறிஸ்துவ பின்பற்றவங்களை துன்பப்படுத்தினாரு, அழிச்சாரு, அவங்கள வந்து கொன்னாங்க, அவங்கள சிறை பிடிக்கிறாங்க. அப்போ வந்து இப்போ தமஸ்கு வீதியில அவர் கூட சோல்ஜர்ஸும் போறாங்க. எதுக்கு போறாங்க? அங்க இருக்க கிறிஸ்தவ மக்களை அவங்க பிடிச்சிட்டு சிறையில அடைக்கிறதுக்கு தான் போறாங்க. அப்போ அந்த காலத்துல அவங்க ஜெபம் பண்ணி இருந்திருப்பாங்க ஏசப்பா கிட்ட, இந்த மாதிரி எங்களை துன்பப்படுத்துகிறவர்களை மன்னிக்கவும் அவங்கள மனம் திரும்ப வைக்கவும் நீங்க வல்லவரா இருக்கீங்கன்னு அவங்க கண்டிப்பா ஜெபம் பண்ணி இருந்திருப்பாங்க. ஏன்னா ஏசப்பா வந்து அவர் இந்த உலகத்துல சுற்றி திரிந்த நாட்கள்ல அவர் மற்றவங்க மேல எப்படி அன்பு வைக்கணும், அவர் வந்து மற்றவங்களை எப்படி மன்னிக்கணும்னு சொல்லி கொடுத்தாரு அவங்க சீஷர்களுக்கு. அதனால கடவுள் வந்து அவங்க ஜெபங்களை கேட்கிறாரு. அப்போ வந்து அங்கே இருக்க ஜனங்கள் வந்து துன்பப்படுத்துகிற உடனே அவங்க ஜெபத்தை வந்து விட்டுறல. நம்ம இவ்வளோ துன்பத்தை அனுபவிக்கிறோமே, இனிமேல் ஜெபம் வேணாம், எதுவுமே வேணாம்னு அவங்க பின்மாற்றத்தில் போல அவங்க அந்த நேரத்துலேயும் வந்து அவங்க நம்பிக்கையில் வந்து விசுவாசத்துலேயும் நம்பிக்கையிலையும் உறுதியாக இருந்தாங்க. அதனால எவ்வளோதான் அவங்க கிறிஸ்தவங்களை அழிக்க முயன்றாலும் கிறிஸ்தவங்களை அழிக்க அவங்களால முடியலை. இந்த இதில் வந்து அப்போஸ்தலர்ல 9வது அதிகாரத்தில் கடவுள் வந்து பேசுகிறாரு. சவுல் கிட்ட பேசுறாரு. தமஸ்கு வீதியில பிரகாசமான ஒளி வந்து மற்றவங்களுக்குலாம் வந்து அந்த சத்தம் வந்து இடி மின்னலை போலதான் கேட்டுது. ஆனா சவுல் கிட்ட கடவுள் வந்து பேசுறாரு, இந்த மாதிரி நீ முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாம் அப்படின்னு பேசுறாரு. நீ யார் ஆண்டவரேன்னு கேட்கும் போது நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே அப்படின்றாரு. அப்படின்னா இங்க என்ன, மற்றவங்களுடைய ஜெபத்தை அவர் கேட்கிறாரு, உங்களுடைய ஜெபத்தையும் என்னுடைய ஜெபத்தையும் கேட்க அவர் வல்லவரா இருக்காரு. அதே மாதிரி அது மட்டும் இல்லை, நம்மளுடைய ஜெபத்துக்கு பதில் தரவரும் அவர் வல்லவரா இருக்காரு. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது, நம்ம ஜெபத்துல உறுதியா இருக்கணும், அவருக்குள்ள இருக்க விசுவாசத்துல அசைக்க முடியாம இருக்கணும். இதுதான் வந்து இங்க நம்ம அந்த காலத்துல வாழ்ந்த கிறிஸ்தவ மக்கள் கிட்ட நம்ம பார்க்கிறோம். அப்போ கடவுள் வந்து அவங்க ஜெபத்துக்கு ஆன்சர் பண்றாரு. எப்படி? அந்த சவுல் கிட்ட அவர் பேசுறாரு. அப்போ இது மூலியமா சவுல் மனம் திரும்புறாரு. அப்போ வந்து அவருடைய கண்கள் வந்து அடைக்கப்படுது. அப்போ வந்து இங்க அனனியா அப்படின்ற ஒருத்தர் வந்து ஜெபிக்கிறாரு. அப்போ கடவுள் போய் அவர் ஜெபம் பண்ணும்போது அவரு கூட போய் பேசுறாரு, இந்த மாதிரி சவுலை நான் ரட்சிக்கிறேன், நீ அவனுக்கு போய், அவன் உனக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கான், அவன் ஜெபிச்சிட்டு இருக்கான், நீ அவனுக்கு போய் ஜெபம் பண்ணு, அப்போ அவனுடைய கண் திறக்கப்படும் அப்படின்றாரு. அப்போ வந்து இதுல ரெண்டு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஒன்று அசைக்க முடியாத விசுவாசம், இன்னொன்று தவிர்க்க முடியாத ஜெபம். இது ரெண்டும் அந்த கிறிஸ்தவ மக்களுக்குள்ளாக இருந்ததுனால கடவுள் இவங்களை தொட்டு இவங்களுடைய குறைகளெல்லாம் நீக்க
இருக்கிறாரு. இவங்களுக்கு பெரிய தடையா இருந்தது யாரு? சவுல் தான் வந்து இவங்களுக்கு ஒரு பெரிய தடையா இருந்தார். ஏன்னா அவர் வந்து மற்றவங்களை ஜெபிக்க விடலை, அவங்கள சிறையில் அடிச்சாங்க, கொடுமைப்படுத்தினாங்க. ஆனா அப்பவும் அவங்களோட தவிர்க்க முடியாத ஜெபமும் அசைக்க முடியாத விசுவாசமும் அவங்களோட நம்பிக்கையும் எல்லாம் சேர்ந்து ஏசப்பா அவங்களுடைய எல்லாத்தையும், அவங்க ஜெபம், விசுவாசம், வைராக்கியம் எல்லாத்தையும் பார்த்து அவர் பதில் கொடுத்தாரு. அதே மாதிரி தான் இப்போ நம்ம என்ன பிரச்சனையில வேணா இருக்கலாம், ஆனா ஆண்டவர்கிட்ட நம்ம அசைக்க முடியாத நம்பிக்கையோட விசுவாசத்தோட ஜெபம் பண்ணோம்னா அவர் எல்லா குறைகளையும் தீர்க்க அவர் வல்லவராக இருக்கார். அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம்னு ஒன்று இல்லை. ஏன்னா அவர் வந்து ஆல்மைட்டி காட், அவர் அல்ஃபா ஒமேகா, அவர் ஆதியும் அவர் தான், அந்தமும் அவர் தான். அதனால அவரால் செய்யக்கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. அவர் நினைச்ச கற்களே பேசும்னு சொன்னா கற்கள் பேசுன்றாரு. அதே மாதிரிதான் நம்ம கடவுளுடைய பிள்ளைகளாக நம்மளை எவ்வளவுதான் டெம்டேஷன்ஸ், எதிர்ப்புகள் எவ்வளவுதான் வந்தாலும் கடவுள் நம்மளை திருப்பி எடுத்து நிறுத்து கட்ட வல்லவரா இருக்காரு. ஆனா நம்ம பண்ண வேண்டியது ஒரே விஷயம் தான், அவரை நம்ம நம்பணும். அவர் நம்ம கூட பேசுவாரு, நம்மளோட இருக்காருன்றது நம்ம நம்பணும். அதே மாதிரி ஜெபிக்கணும், வைராக்கியமா இருக்கணும். கடவுளால எல்லாத்தையும் செய்ய முடியும். இதே வைராக்கியத்தை தாவீது வச்சாரு. அவர் வைராக்கியமா இருந்தாரு. அதாவது சேனைகளின் தேவன் என்னோட இருக்காருன்னு அவர் நம்பினாரு, விசுவாசித்தாரு. அவருடைய அபிஷேகம் அவர் கூட இருந்து அவரை வழி நடத்தணும் அவர் விசுவாசிச்சாரு. அதனால அவ்வளோ பெரிய கோலியாத்தை வீழ்த்துறதுக்கு கடவுள் உதவி செஞ்சாரு. ஒன்றும் இல்லை, எவ்வளோ பெரிய ஆயுதங்களை கொண்டு போனாலும் வீழ்த்த முடியாத அந்த கோலியாத்தை ஒரு கூழாங்கல்ல வச்சு வீழ்த்துறதுக்கு உதவி செஞ்சாரு. அதனால இப்போ இருக்க பிரச்சனைகள்லாம் நம்மளை சேதப்படுத்தாது. நம்ம கடவுளுக்குள்ள வைராக்கியமா இருக்கணும், கடவுளுக்குள்ள நம்ம வைராக்கியமா இருக்கணும். அவர் நம்ம கூட பேசுறாருன்றதை நம்ம விசுவாசிக்கணும். ஆனா கடவுள் இப்பவும் நம்ம கூட பேச தயாரா இருக்காரு. நம்ம அவருடைய சத்தத்துக்கு செவிசாய்க்க தயாரா இருக்கோமா? நம்ம கடவுளுடைய சத்தத்துக்கு செவிசாய்க்க தயாரா இருக்கோமான்றதை நாமளே சோதித்து அறியணும். ஏன்னா என்றைக்கும் கர்த்தர் நம்மளோட பேச தயாராகவே இருக்கிறாரு. அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ஜீவியத்தை அவருக்கு அர்ப்பணிக்கணும். ஆபிரகாமோட அவர் பேசுறாரு, எப்படி பிரத்யட்சமா பேசுறாரு. ஏன் ஆபிரகாமுக்கும் கடவுளுக்கும் இருந்த ரிலேஷன்ஷிப் வந்து சாதாரணமா ஒரு தெய்வத்துக்கும் மக்களுக்கும் இருக்க ரிலேஷன்ஷிப் அவருக்கு இல்லை. ஏன்னா அவர் ஜெபத்துல உறுதியா இருந்தாரு. அதனால கடவுள் வந்து அவரு கூட வந்து பிரத்யட்சமா பேசுறாரு. ஏன்னா அவர் வந்து எந்த பாவமும் செய்யல, கடவுளுடைய சத்தத்துக்கு செவி கொடுத்தாரு. முக்கியமா கடவுள் வந்து ஒரு இதுல கடவுள் வந்து ஃபர்ஸ்டே சொல்றாரு, இந்த மாதிரி உன் தேசத்தையும் இன மக்களையும் நீ விட்டுட்டு வா அப்படின்னும் போது அவர் அந்த சத்தத்துக்கு செவி சாய்த்து வந்ததுனால அவர் வந்து கடவுள் வந்து அவருக்கு விசுவாசத்தின் தகப்பன் அப்படின்னு சொல்றாரு. ஏன்னா அந்த நேரத்துல வந்து ஆபிரகாம் வந்து சந்தேகப்பட்டுட்டு நிக்கல. ஆண்டவரே இது நீங்க தான் பேசுறீங்களான்னு சந்தேகப்படல. அந்த சந்தேகப்படாத அந்த குணத்தினால கடவுள் அவர் கூட பேசுறாரு. அவங்க ரிலேஷன்ஷிப் வந்து ஸ்ட்ராங் ஆகுது, அவங்க பாண்டிங். அதனால அவங்க ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி தான் பழகுறாங்க. இன்னைக்கும் நம்ம கடவுள் கூட அப்படிதான் பழகணும். இதே மாதிரி சாமுவேல் கூட கடவுள் பேசுறாரு. ஏன்னா அவர் ஏழைக்கு உண்மையா இருந்தாரு, கீழ்ப்படிஞ்சு வளர்ந்தாரு. அவர் நினைச்சிருந்தா அவங்க அம்மா அப்பா கிட்ட வந்து சண்டை போட்டு நான் போக மாட்டேன், நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஏன்னா அந்த காலத்துல வந்து அவங்க 5 வயசுக்கு மேலதான் வந்து அவங்கள போய் ஏதாவது ஒரு வேலைக்கு ஈடுபடுத்துவாங்க. அந்த நேரத்துல அவர் வந்து சொல்லியிருக்கலாம் நான் போக மாட்டேன் அப்படின்னு, அடம் பிடிச்சிருக்கலாம். ஆனா அவர் அடம் பிடிக்கல. ஏன்னா அவருக்கு வந்து தெரியும் அம்மா அப்பா என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்கன்னு அவர் உணர்ந்தாரு. அதே மாதிரிதான் அவரோட கீழ்ப்படிதல் நிமித்தம் கடவுள் வந்து அவரை வந்து அழைக்கிறாரு. ஒரு பெரிய தீர்க்கதரிசியா, தான் முதல் பேர்சபா வரை ஒரு பெரிய தீர்க்கதரிசியா அவரை எடுத்து பயன்படுத்துறாரு. இப்போ பவுலை பார்த்தோன்னா பவுலுக்கு வந்து அவர் ஜெபிக்கலதான், அவர் வந்து கமாலியல் பாதத்துல இருந்து கத்துக்கிட்டாரு வேதத்தை. அதாவது அவங்கள பொறுத்த வரைக்கும் மோசேயோடைய கற்பனைகளை வந்து ஃபாலோ பண்ணாத கிறிஸ்தவங்க. ஏன்னா வந்து கிறிஸ்தவங்களுக்கு கடவுள் வந்து புது கமாண்ட்மெண்ட்ஸ் கொடுக்குறாரு, நீ ஒன்ன நேசிக்கிறது போல பிறரை நேசின்றாரு. ஆனா வந்து கடவுள் வந்து எங்கேயும் சொல்ல, இந்த 10 கட்டளை வந்து அவர் எங்கேயுமே மீறல. ஆனா அவங்கள பொறுத்த வரைக்கும் கிறிஸ்தவங்க வந்து மோசேயோடைய கட்டளைகளை மீறாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா அப்படி யாருமே மீறல, அவங்களுடைய அறியாமையினால அதை செஞ்சாங்க. அப்போ வந்து அதையும் கடவுள் வந்து மன்னிக்கிறாரு, பவுலை மன்னிக்கிறாரு, அவர் தேர்ந்தெடுக்கிறாரு. கடவுள் ஒருத்தரை தேர்ந்தெடுத்தா அவங்கள அவ்வளோ சீக்கிரமா அவர் கைவிடுற தேவனே கிடையாது. அப்போ பவுலை பவுலா மாத்தி அவருக்குள்ள வந்து
அவரை அபிஷேகம் செய்து அவர் எங்கெல்லாம் கிறிஸ்தவங்களை அடிச்சு துன்புறுத்தினாரோ அதே வாசல்கள் முன்னாடி, அதே சர்ச் வாசலுக்கு முன்னாடி அவரை பேச வைக்கிறாரு. அவர் பேசுறாரு. அவரை கொண்டு நிறைய புக்ஸ் எழுதுறாங்க. நிறைய சர்ச்சுகளுக்கு வந்து நிருபங்களை எழுத வைக்கிறாரு. அவர் வந்து எப்படின்னா, அவர் யார் மேலேயுமே வந்து நம்ம பேசினா நம்மளை கொன்றுவாங்களோ அப்படின்ற பயம் அவருக்கு இல்லை. அவர் வந்து வைராக்கியமா கடவுளுக்காக எழுந்து நின்னாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னோட இடைப்பட்ட தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த தேவன், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் விசுவாசிச்சாரு. ஏன்னா அவருக்காக ஏறெடுக்கப்பட்ட ஜெபம் அநேகம். இன்னைக்கும் நம்ம கூட இருக்கவங்க தேவனை அறியாம இருக்கலாம், நம்ம கூட இருக்கவங்க புறஜாதியா இருக்கலாம், இல்ல ரட்சிக்கப்படாதவங்களா இருக்கலாம். அவங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது கடவுள் அவங்கள ரட்சிக்க வல்லவரா இருக்காரு. நம்ம ஜெபத்தை அவர் இன்று கேட்கிறவரா இருக்காரு. அன்னைக்கு அந்த கிறிஸ்தவர்கள் பண்ண ஜெபத்தினால சவுல பவுலா மாத்தி கடவுள் அவரை ரட்சித்தாரு. அதே மாதிரி இன்னைக்கு நம்ம ஜெபத்தினாலையும் நம்ம யாருக்காக ஜெபிக்கிறோமோ அவங்கள மாத்த கடவுள் வல்லவரா இருக்காரு. இதே மாதிரிதான் நம்ம வந்து கடவுளுக்குள்ள இருக்க அட்டாச்மெண்ட் நமக்கு எப்படி இருக்கு, நம்ம விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். அசைக்க முடியாத விசுவாசம் நமக்கு இருக்கணும். நம்ம ஜெபத்துல உறுதியா இருக்கணும். திருப்பி திருப்பி நான் சொல்ற ஒரே காரியம், நம்ம விசுவாசம் ஜெபம். விசுவாசத்தோடு கலந்த ஜெபத்தை கடவுள் கேட்க பிரியமா இருக்காரு. நமக்கு அற்புதத்தை செய்யவும் அவர் தயாரா இருக்காரு. ஆனா அதை ரிசீவ் பண்ண நாம தயாரா இருக்கோமான்றத இன்னைக்கு நம்ம சிந்தித்து ஆராய்ந்து பார்ப்போம். கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசப்பா, இந்த நாளுக்காக நன்றி ஆண்டவரே. ஏசப்பா, இந்த நாள்லயே ஆண்டவரே என்னை பேச வச்சிங்க, நன்றி ஏசப்பா. இது எல்லாருக்கும் போய் ரிசீவ் ஆயிருக்கும்னு நான் பிலீவ் பண்ணுறேன் ஏசப்பா. ஒரு விஷயம் ஆண்டவரே, எங்கள் எல்லாரும் உங்கள் கருத்துக்களாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களை நீங்கள் பாதுகாத்து கொள்ளுங்க, வழி நடத்துங்க. இந்த வாரம் முழுவதும் நீங்கள் எங்களோட பேசும் தெய்வமாக இருங்க ஆண்டவரே. நீங்கள் பேசுகிறத நாங்கள் கேட்க, நாங்கள் அதன்படி செவி கொடுக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ஏசப்பா. உங்கள் கருத்துக்குள்ளே எங்களை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஏசப்பா, எங்களை நீங்கள் பயன்படுத்தணும்னு நினச்சா எந்த விதத்தில் வேணால் பயன்படுத்தலாம் ஆண்டவரே. இன்னைக்கு நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் அர்ப்பணிக்கிற விசுவாசத்துடன் கூடிய ஜெபத்தை நாங்கள் பண்ணுறோம் ஆண்டவரே. ஏசப்பா, எங்களோட ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்கிற தேவன் நீங்கள் ஏசப்பா. எங்கள் ஜெபங்களுக்கு பதில் கொடுக்கிற தேவன் நீங்கள் ஆண்டவரே. எங்களுடைய ஒருத்தரோட ஜெபத்துக்கும் உங்கள் பதில் நீங்கள் தரப்போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. கூடிய சீக்கிரம் எங்களுடைய பதில்களை நீங்கள் எங்களுக்கு தரப்போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த வாரம் முழுவதும் எங்களோட பேசுங்க. உங்களுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறோம். இயேசு நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென்.